தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை இன்று அறிமுகப்படுத்துகிறார் விஜய். பனையூர் தலைமை அலுவலகத்தில் கொடி பாடலை வெளியிட்டு கட்சி கொடி ஏற்றப்படும் என தகவல். நடிகர் விஜய் கட்சி கொடியில் வெற்றியை குறிக்கும் வாகைப்பூ இடம்பெற்றுள்ளதாக தகவல். கொடியில் மஞ்சள், வெள்ளை, சிவப்பு ஆகிய 3 நிறங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல். நிரந்தர அமைதியை இந்தியா ஆதரிப்பதாக போலந்து வாழ் இந்திய சமூகத்தினரிடையே பிரதமர் மோடி உரை. பேச்சுவார்த்தை மற்றும் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவில் நம்பிக்கை இருப்பதாகவும் பேச்சு. எல்லா நாடுகளுடனும் சமமான நெருக்கத்தை பராமரிப்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு என பிரதமர் திட்டவட்டம். அனைவரின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்தியா சிந்திப்பதாக போலந்தில் இந்திய சமூகத்தினரிடையே உரை. போலந்து நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க், அதிபர் ஆண்ட்ரிச் டூடா ஆகியோருடன் ஆலோசனை. போலந்தில் தனக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு ஹைஃபை செய்த பிரதமர் மோடி. வார்சாவில் உள்ள விடுதியில் கலைஞர்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு. இரண்டு நாட்கள் பயணமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி காஷ்மீருக்கு வருகை. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஸ்ரீநகரில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 18ஆக உயர்வு. தொழிற்சாலையில் வெடித்த ரியாக்டர் பாகங்கள் மோதியதிலும் கட்டட இடிபாடுகளிலும் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் காயம். புதிய முதலீடுகள் மூலம் பெண்களுக்கு பெரும் அளவிலான வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழக இளைஞர்களின் திறனை முதலீட்டாளர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக கருதி மின் கட்டணம் கணக்கிடும் புதிய முறை அமலாகி இருப்பதாக அண்ணாமலை அறிக்கை. வாடகைக்கு குடியிருப்போர்களுக்கு எப்படி மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்ற தெளிவு இல்லை என்றும் கருத்து. மாதம் தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக 3 ஆண்டுகள் கடந்தும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. பொதுமக்கள் மீது புதிய கட்டண சுமைகளை சுமத்துவதிலேயே திமுக அரசு குறியாக இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் என தோன்றுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு அதிகரித்து வருவதாகவும் கருத்து. பாலியல் துன்புறுத்தல் சூழல் குறித்து விசாரிக்க சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைப்பு. இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பது குறித்து 15 நாட்களுக்குள் பரிந்துரைகளை வழங்க முதலமைச்சர் உத்தரவு. போக்சோ வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது 36 லட்சம் ரூபாய் மோசடி என குற்றச்சாட்டு. வழக்கறிஞர் என கூறி நீதிமன்ற ஆணையை போலியாக தயாரித்து பணம் வசூலித்ததாக கிருஷ்ணகிரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்றை தடுக்க வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளை பரிசோதிக்க விமான நிலையங்களில் சிறப்பு முகாம். கொரோனா தொற்று காலத்தில் செய்யப்பட்டது போல பரிசோதனை நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்தி முடிக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். லட்சக்கணக்கான மாணவ மாணவியரின் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் எனவும் வேண்டுகோள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் மொட்டை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு 75 லட்சம் ரூபாய் பரிமாற்றம் என தகவல் வெளியான விவகாரம். யாருக்கும் பணம் அனுப்பவில்லை என்றும் தம் மீதான குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா தரப்பு விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கருதப்படும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடும் தனிப்படை போலீசார்.
சிங்கப்பூரிலிருந்து தப்பிய மொட்டை கிருஷ்ணன் சவுதி அரேபியாவில் நண்பர்கள் உதவியோடு தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததால் நடவடிக்கை. அரசு பணியில் உள்ள 50 வயதை கடந்த மாற்றுத்திறனாளிகள் டிஎன்பிஎஸ்சியின் துறை தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு. 3 முறை தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை பொருந்தும் என அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ஆப்பிள் ஐபோன் 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மாடல்களின் மாதிரி தயாரிப்பை தமிழகத்தில் தொடங்கியது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். ஐபோன் 16 ப்ரோ மாடல்களை ஆப்பிள் நிறுவனம் செப்டம்பரில் வெளியிட இருப்பதாக கூறப்படும் நிலையில் சோதனை தீவிரம். சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு.